உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமான பதிவு. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், வேகமா வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். இதுக்காகத்தான் எல்லாருமே ஓடுறோம். கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய சந்திரனின் ஆதிக்கத்துக்குள்ள வாழக்கூடிய, அதாவது கடகராசிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா கடகராசியோடைய ராசிநாதன் வேற எந்த ராசிக்கும் சொந்தம் கிடையாது. அப்பப்போ வந்து போவார். ஆனால் கடகராசிக்கு மட்டும் சந்திரனின் முழுமையான ஆதிக்கம். இப்போ வீடு கட்டணும்னா செவ்வாய் சில கதிர்வீச்சுக்களை சில இடங்களில் இருந்து உங்களை பார்க்கணும். இது பொதுவாக ஜாதக விதி. அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது நண்பர்களே. கிரகங்கள் மாறுகின்ற விஷயம். இளமையே போயிடும் இல்லையா? நாம் இளமையாக இருக்கும்போது அடையாத சந்தோஷத்தை முதுமை வந்த பிறகு அடைய முடியுமா? சொல்லலாம், ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கு, வேற வழியே இல்லை, இவன் இப்படித்தான் அப்படின்னு. விதியை மதியாள் வெல்லுன்னு சொன்னாங்க, சொல்லியிருக்காங்கல்ல. முள்ளுன்னு தெரிஞ்சா நாம் அது மேலே என்ன பண்ணலாம்? இன்னும் தாண்டி போகணும். இல்லைன்னா ஒரு மிதியை வைத்து அது மேலே நடந்து போகிறால, அதானே விதி. அப்போ மதியை நம்ம யூஸ் பண்ணணும். சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியான பாதையாக இருக்கணும்ல. கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. ஒன்றை தெரிஞ்சுங்க, கடனை வாங்கி வீடு கட்டவே கூடாது. நிம்மதி இழந்துருவீங்க. நாம் கடனை வாங்கி நாம் செட்டில் ஆகிறதுன்னு எப்படி? அதீத புத்திசாலி. நம்மளுடைய திறமை, நாம் செய்கின்ற தொழில் சரியா தவறான்னு யோசிக்கின்ற அந்த அதீத புத்திசாலித்தனம் இது இருக்கணும். வேகமாக நாம் முன்னுக்கு வரணும்னா மனசு அமைதியாக வச்சுட்டா முன்னுக்கு வர முடியுமா? இல்லை குரு பகவான் வந்துட்டாரு, வச்சு கொடுக்க போறாருன்னு சொல்லுவான் சில பேர். எங்க கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு? இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுங்க, 2ல் கேது வச்சுக்கோங்க. அப்போ 12ஆம் இடத்துல குரு சொல்லலாம். 12ஆம் இடத்துல குரு இருக்கு, விரய குருவா வந்துட்டாரு. அதனால உங்க லைஃப்ல விரயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அவர் வேற கட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரயம் வராதா? தேவ புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் விதியை வெல்லுகின்ற மதியும் தான் தேவை. சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரத்தில் கார் வாங்கணும், வீடு கட்டணும், நாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இதுக்கு அண்ணன் தம்பி உதவி செய்ய போகிறானா? மாமா மிச்சான் கொடுப்பானா? சொந்த மந்தம் ஏதாவது நமக்கு செய்யுமா? நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவைக்காக உங்களோடு தொடரலாம். தேவைக்காக மட்டும்தான். உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால மட்டும்தான் முடியும். எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்யாதுன்ற பணத்தை கொட்டாது. சரி, இப்போ இதுக்கு என்னதான் வழி? நீங்க எடுத்து வைக்கிற பாதை அல்லது தொழில், உங்களுடைய பார்வை சரியானதாக இருக்கணும். நாம் எடுத்து வைக்கிற முதல் படி சரியா இருக்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் படி தவறு என்றால் லைஃப்ல 2 படி வரைக்கும் தவறு தான், இதுல மாற்றம் இல்லை. இப்ப இடையில நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் காட்ட ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அவன் சொன்னா இவன் சொன்னான லைஃப்ல ஜெயிக்க முடியுமா? குரு பகவான் இன்னைக்கு இந்த ராசியில இருப்பாருங்க.
இருக்கிறார்களே. என்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதாக இருக்கும். முக்கியமான பாதையாக இருக்கும். அதுல நீங்க மறுக்க வேண்டாம். கமெண்ட் பண்ணலாம். நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? லைஃப்ல நாங்க தான் கஷ்டப்படுறோம். சீக்கிரம் சம்பாதிக்கணும். இதுக்கு என்ன வழி? அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்குத்தான் சொல்லிட்டு இருக்கேன். பயன்படுத்தணும். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையா கேட்கணும்ல. அப்படி தள்ளிடக்கூடாது. லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ அதானே நடக்குது. ரோட்ல யாராவது அக்கம் பக்கம் திரும்பி நடக்கிறாங்களா? இல்லையே. இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க தூரமா நின்று ஒரு நாள் வேடிக்கை பாருங்க கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே. லைஃப்ல நாம ஜெயிக்கணும்னா நம்ம புத்திசாலித்தனம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய திறமை சொல்லலாம். 8ஆம் இடத்துல முக்கியமான குருவெல்லாம் வலுவிழந்து மறைஞ்சு போய் கிடக்கு. இவன் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டான்லாம் சொல்லுவாங்க. ரைட்டு. கிரகத்தின் தன்மை அதுதான். அப்பத்தான் அது விதி. நாம் என்ன பண்ணணும்? மதிங்கிற இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணா அத்தனையும் பொய்யா போயிடும். சரிதானே நான் சொல்றது? இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள், நான் சொல்றது சரிதானே? உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும். இப்ப ஜாதகத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிடலாம்? மெயின் மேட்டருக்கு வரலாம். உங்களுடைய முதல் படியை தெரிஞ்சுக்கிடலாம். எந்த பாதையில போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். நல்ல நேரத்தை தெரிஞ்சுக்கிடலாம். அவ்வளவுதாங்க ஜாதகம். மற்றதெல்லாம் நம்ம தாங்க சாதகமாக நடந்து ஜெயிக்கணும் லைஃப்ல. இல்லையா? எல்லாரும் சீக்கிரமா நம்ம பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், காடை சொருவி பொருள் வாங்கணும். இப்ப என்ன செய்யறாங்க? புத்தியில பயன்படுத்துறது இல்ல. ஒருத்தன் கடன் கொடுக்குறான், லோன் கொடுக்குறேன். ஏங்க வழிய வந்து உனக்கு லோன் தர்றேன், இத்தனை % கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறானே, அவன் பணத்தை பெருக்கிறதுக்கு தான் உனக்கு கொடுக்குறான். உன் ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு அந்த வேலை செய்யறான். நீங்க என்ன பண்றீங்க? லோன், இஎம்ஐங்கிற ஒரு பொருள் மாசம் மாசம் எனக்கு கொடுத்துரு, என்னமோ பண்ணிக்க, மாசம் மாசம் எனக்கு கொடுத்துருந்தா நீ ஒரு பணம் கொடுக்கும்போது எவ்வளவு வரும்? வட்டிக்கு வாங்குறீங்க, ஒரு 100 ரூபா வட்டிக்கு வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு 90 ரூபா தான் கொடுப்பான். ஆனால் கணக்கு 100 ரூபா. யாரும் இதை பயன்படுத்துறது. இதை பயன்படுத்தலை அப்படின்னா சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது நண்பர்களே. இந்த பதிவு பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களை யோசிக்க வைக்கும். நான் நம்புகிறேன். வேதங்கள் எல்லாம் படித்து வச்சிருக்கிற, சாஸ்திர விதிகள் தெரியும், எதுக்காக பூஜை பண்ணணும்னு தெரியும், எதுக்காக ஹோமம் பண்ணணும்னு தெரியும். காரண காரியங்கள் அறிந்து செயல்படணும். தேவையறிந்து பொருள் வாங்கணும். மதியை கொண்டு தொழில் செய்யணும். விதியவே நம்பிட்டு இருந்தா வாழ்க்கையில அவ்வளவுதான். கடகராசிக்கு ஒரு குணம் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். என்ன குணம்? படன்னு பேசுற குணம். எளிமையா யாரையும் நம்புற குணம், நம்பாத குணம். 2 கட்டானா இருக்கும். கொடுத்தமே அது சரிதானா? அந்த பொருள் வாங்கணுமே, அவன் கரெக்டா தான் போட்டானா? அந்த பணமும் இந்த பணமும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்க வேணாமா? இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடகம். ஆனா நல்லவர்கள், யதார்த்தமானவர்கள், நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள். அது உங்களுடைய குணம். உங்களுடைய குணத்தை பற்றி தனித்தனியாக பதிவிடுவோம். அதுக்கு முன்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிக்கணும்னா உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் உழைப்பு, உங்கள் திறமை, இதுதான் உங்களுக்கு சீக்கிரத்தில் ஜெயிக்க வைக்கும். அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்யும், காலமும் நேரமும் உங்களுக்கு உதவி செய்யும். அதை வழிகாட்டுறது ஒரு நல்ல ஜோதிடராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லைஃப்பில் நான் எல்லா முயற்சி எடுத்துட்டேன், நான் பார்க்காத இடமே இல்லை. அப்போ எங்கேயோ பார்க்காத இடம் இருக்குது.
அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நான் எல்லா தொழிலும் செஞ்சுட்டேன், ஜெயிக்க முடியல. அப்போ நீங்கள் தொடாத தொழில் ஒன்று இருக்கு. யோசிக்கணும்ல. இப்படி யோசிச்சாலே மதியை நீங்கள் யூஸ் பண்ணாலே சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சிடலாம். சந்தோஷத்தை கொண்டு வந்துடலாம். கடன் இல்லாமல் வாழலாம். எங்கேயுமே முடியலைங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தை கையில் எடுங்க, என்ன வந்து பாருங்க. நிச்சயமாக வழியும் நேரமும் பாதையும் சொல்லிடுவேன். உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெயிச்சாகணும். ஆனால் சரியான வழிகாட்டுதல் இருக்கும். இதே போல கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.